ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நான் என்னோட டே இன் மை லைஃப் ரொட்டீனை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 7:45 அந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன். மார்னிங் ஷிஃப்ட் தான். இன்கேஸ் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்னா நான் வந்து ஒரு 11 அந்த மாதிரி கூட எழுந்திருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச கையோட நம்ம ஷவர் பண்ணிவிட்டு ஸோ ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்னோட லன்ச் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் நேற்றே வந்து எல்லாம் குக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை எடுத்து ரீஹீட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து டப்பாவில் போட்டு எடுத்துக்கிடுவேன். ஸோ அதுதான் என்னோட லன்ச். ஸோ லன்ச்சை வந்து சூடு காட்டுறதுக்காக 2 பாத்திரம் வச்சுட்டு ஒரு இதில் வந்து வெஜிடேபிள்ஸ், இன்னொரு இதில் வந்து ஐஎம் சில்லி பாடி செஞ்சுருக்கேன் எனக்கு. ஸோ அதை தான் வந்து சூடு கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட டிஃபன் கண்டெய்னரில் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வெஜ்ஜி எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு பேக் பண்ணிக்குவேன். ஸோ இதான் வந்து என்னோட லன்ச் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் செய்வேன். இதே ஆஃப்டர்நூன் ஒர்க் பண்ணேன்னா நான் இந்த சமைப்பேன், ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு செய்வேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட வேலை டைமில் இது என்னோட லன்ச் டைம். ஸோ லன்ச் டைம் வந்து எனக்கு 1 ஹவர் கிடைக்கும். ஸோ நான் பின்னல் கடையில் வந்து இந்த சீராப்ளி மாய்ஸ் வந்து டாப் அப் பண்ணிட்டு ஸோ அதோட என்னோட லன்ச் வந்து நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ கேமராவில் லன்ச் காட்டுறேன். ஸோ லன்ச் வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் சாவி ஜப்பூன் பேட்டிட்டு அப்புறம் வந்து ஐஎம் லட்சம். ஸோ இப்போ வந்து இதை தான் நான் சாப்பிட போகிறேன். கட்லரி செட்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்கிற இடத்துல வச்சுருப்பேன் நான். ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு லன்ச்சு. ஸோ நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னா ஸோ வந்து கொஞ்ச நேரம் வந்து நான் தூங்குவேன். ஸோ லன்ச் டைம் வந்து 1 ஹவர் அப்படிங்கிறதுனால ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் வந்து சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் தூங்குவேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வேலை வந்து ஒரு 5:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ஸோ நான் வரத்துக்கு ஒரு 5:40 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே சும்மா வீடியோவில் பேசிட்டு அப்படியே தான் வந்தேன். பட் சவுண்ட் எஃபெக்ட் வந்து அங்கிட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் சவுண்ட் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லைக் இந்த மாதிரி மைக்ரோஃபோன்லேயே பேசலாம் அப்படின்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் அண்ட் ஏசிலாம் போட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஸோ வீடியோவுக்கு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு லன்ச் வந்து நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் சோறு. ஸோ அதனால் வந்து பசி வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டதுனால என் கடை முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பனீஸ் ஃபுட்டோட ஒரு ஸ்டால் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இது வந்து ஜப்பனீஸோட ஃபுட் நிக்கோன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க. ஸோ அது வந்து 2 ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பூரிக்காக்கே, இன்னொன்று வந்து ஃப்ரை சிக்கன். ஸோ அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாமான் வாங்கவும் போகணும் இருக்கிறாங்க. அதனால் ஒரு வழியாக போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீவர்ட், அப்புறம் ஃப்ரைட் சிக்கன், ரைஸ், மயோனிஸ். ஸோ இதை வந்து ஸ்டஃப் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். பசி வர ஒரு பக்கத்து இன்னொன்று வந்து ரசித்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் அப்படியே வந்து ஃபாஸ்ட் மோஷனில் வீடியோவில் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெயண்ட் சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் திங்ஸ் வாங்கணும்னு நினச்சேன். அங்கே போயிட்டேன். பட் அங்கே வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து லிஃப்ட்டுக்கிட்ட வந்து அதை வீடியோவில் அட்டாச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உண்மையிலே ரொம்ப அந்த டே எனக்கு டயர்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிளச்சு, இந்த முடியை குத்துறதுக்கு வந்து ஒரு கிளச்சு போட்டுக்கிட்டு
முடியை ஃபுல்லாக எடுத்து ஒரு பன் மாதிரி போட்டு பின் போட்டுக்கிட்டேன். உண்மையாக ரொம்ப சூடாகவும் இருந்துச்சு அந்த டைம். நெக்ஸ்ட் வந்து நைட்டி கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்க்கு மாறணும்னு சொல்லி நைட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஒரு கிளாஸ் வந்து தண்ணி குடித்தேன். ஸோ அந்த கப்பு தான் அது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா வந்து கிச்சனில் வந்து நான் ஒரு திங் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது எப்படி சொல்கிறது, பேர் எனக்கு தெரியல. இது வந்து நம்ம மங்கு கழுவுறோம்ல, அதோட டிட்டர்ஜென்ட் அதில் போட்டுட்டு ஸோ மேலே வந்து ஒரு லீட் வித் பவுல் மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து சவுக்காரம், மேலே வந்து அந்த தண்ணியோட சவுக்கார தண்ணியோட நம்ம ஸ்பான்ஸ் வச்சு மங்கு கழுவுறதுக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சில திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மான்ஸ்டரோட இது எதுக்குன்னா நம்ம சும்மா படம் பார்க்கும்போது ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம வாயில நொறுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கடுத்து கியூக்கம்பர், வெள்ளரிக்காய். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிட்கேட்டோட சாக்லேட் ட்ரிங்க். இதை நான் சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்கிறேன். இதை வந்து நான் வீடியோஸில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ப்ரீவியஸாக. அவங்களாம் கலெக்ட் குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் பொழுது இதை நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் போகும்போது யதார்த்தமாக அது அந்த மாலில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் கெட் இட் ஒன் பேக்கெட், இதை ட்ரை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைகர் பிஸ்கெட் சூப்பருக்காக வாங்கினா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து இந்த டாக் கண்டிஷ்னர். ஸோ ஏன்னா வந்து இந்த ஷாம்பூ மட்டும் போட்டு தான் இதில் குடிச்சிருந்தேன் கண்டிஷ்னர் முடிஞ்சனால. முடி வந்து அப்படியே ஃப்ரீஸியாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால கண்டிஷ்னர் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் தெரப்பியா மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது சிக்கனோட ஈரல், கோழி ஈரல் சொல்லுவாங்க, கல் ஈரல் சொல்லுவாங்க இங்கே. ஸோ அது வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணுற வெளியதான். இது வந்து ரொம்ப நாளாக நான் பாய்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ அன்பாக்சிங் அப்புறமா அது வந்து அந்த வீட்டை திறக்கவே முடியல. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அப்படி தான் ஓப்பன் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது தாங்க என்னோட எண்ட் ஆஃப் த வீடியோ. இதுக்கப்புறம் ஷூட் பண்ணியிருந்தேன், பட் அது வந்து என்னோட வீடியோ வந்து கட்டாயி இருந்ததுனால பாதிட்டு அப்படியே டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து குளிச்சுட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஸோ இதான் அந்த சாக்லேட் மில்க் நான் வாங்கி வச்சிருந்தேன். அது ட்ரை பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலே. ஸோ இது வந்து ஈவினிங் நான் குக் பண்ணது டின்னருக்கு ஒயிட் ரைஸ். அண்ட் இதில் வந்து ரசம் இருக்குது. அண்ட் இதில் வந்து வெண்டிக்காய் பரட்டல். அப்புறம் அந்த கோழியோட ஈரல் சொல்லியிருக்கேன், ஈரல் அதை வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நேற்று நான் செஞ்சேன் அந்த சிக்கன் சில்லி பாடி சாம்பார். ஸோ இவ்வளோ தாங்க என்னோட ஈவினிங் லஞ்ச் பற்றி. இதுதான் நாளைக்கு எனக்கு லஞ்சும் கூட. ஸோ ஆல் த கைஸ், ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.